சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் பெரியசாமியின் பங்களாவில் இடி அதிகாரிகள் சோதனை நடத்த சென்ற நிலையில் ஒரு அறை பூட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காலை முதல் அங்கு அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். அந்த அறையின் பூட்டை உடைத்து சோதனை மேற்கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதற்கான உரிய உபகரணங்களுடன் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். பங்களாவின் அறையின் பூட்டை உடைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. காலை முதல் அதிகாரிகள் அங்கு காத்திருக்கும் நிலையில் ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த அறையின் பூட்டை உடைத்து உள்ளே சோதனை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் பெரியசாமியின் பங்களாவில் அதிகாரிகள் சோதனை மேற்கொள்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். அந்த அறையின் பூட்டை உடைப்பதற்காக முடிவு செய்யப்பட்டு தற்போது அதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கு. கள தகவல்கள் என்ன? வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி இல்லத்தில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் திண்டுக்கல்லில் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய அறை மட்டும் பூட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 4 மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சுற்றி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவருடைய அறையை திறப்பதற்கான முயற்சியை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அவரிடம் தொலைபேசியுடன் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் 4 மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டையே சுற்றி வந்த காரணத்தினால் தற்பொழுது 2 நபர்கள் வீட்டினுடைய அந்த அறையினுடைய கதவை திறக்கும் உபகரணங்கள் மற்றும் உடைக்கக்கூடிய உபகரணங்கள் அனைத்தையும் ஒரு பையில் எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே தற்பொழுது இந்த வீட்டினுடைய கதவை உடைப்பதற்கு அவர்கள் முறைப்படி அனுமதி வாங்கியிருக்கிறார்களா அல்லது அமைச்சரிடமே பேசியிருக்கிறார்களா என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. தற்பொழுது 4 மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டையே சுற்றி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 5 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அமைச்சர் ஊரில் இருக்கக்கூடிய காரணத்தினால் தற்போதைய அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அறை மட்டும்தான் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த அறையில் தான் அவர்கள் சோதனை மேற்கொள்ள வேண்டும் என தற்பொழுது காத்திருக்கிறார்கள். 4 மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது 2 நபர்கள் அந்த வீட்டினுடைய கதவை திறக்கக்கூடிய உபகரணங்களுடன் சென்றிருக்கிறார்கள். இந்த கதவை திறந்த பிறகுதான் அவர்கள் வேறு என்னென்னும் சோதனை மேற்கொள்கிறார்களா அல்லது முறைப்படி அமைச்சரிடம் தகவல் கொடுத்துவிட்டு இந்த பூட்டை உடைக்கிறார்களா என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. ஆகவே அந்த நபர்கள் வெளியே வந்த பிறகுதான் தெரிய வரும் பூட்டு உடைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் சாவியை பொருத்தி அவர்கள் அந்த அறையை திறக்கிறார்களா என்பது தொடர்பான தகவல்கள் காவல்துறை மூலமாகவோ அல்லது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தால் மட்டுமே தெரிய வரும்.